அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடப்பகுதியில் அணுக்கொள்கையில் பகுதி 1 காண இருக்கிறோம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். அணு என்பது உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் என கூறியவர் டெமாக்ரிட்டஸ். முதலில் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர் ஜான் டால்டன். அணுக்கருவின் சராசரி விட்டம் 1×10⁻⁹ மீட்டர். ஒரு நேனோமீட்டர் என்பது 1×10⁻⁹ மீட்டர். மேலும் தெரிந்து கொள்வோம். இரத்த சிவப்பணுனுடைய அளவு 1×10⁻⁴ மீட்டர். வைரஸினுடைய அளவு 1×10⁻⁶ மீட்டர். இது மைக்ரோமீட்டர்னு சொல்லலாம். தூசி துகளினுடைய அளவு 1×10⁻⁷ மீட்டர். அடுத்ததாக அணுக்கொள்கையை பற்றி காண இருக்கிறோம். அதில் முதலாவதாக ஜான் டால்டன் அணுக்கொள்கை வெளியிட்ட ஆண்டு 1803 இவரின் அணுக்கொள்கை அணுவானது கடினமான மற்றும் திண்மக்கோளம் கொண்டது என்று கூறுகிறது. இவர் ஒரு வானியல் ஆராய்ச்சியாளர். பருப்பொருட்கள் துகள்களால் ஆனவை என்று கூறினார். பருப்பொருள்களின் துகள்களுக்கு அணு என பெயரிட்டவர் ஜான் டால்டன். பிரிக்க இயலாத துகள் அணு என்று கூறினார். அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று கூறியவர் ஜான் டால்டன். அணுவானது கோள வடிவம் கொண்டது என்று கூறியவர் ஜான் டால்டன். அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள் என்று கூறினார். அவருடைய அணுக்கொள்கையினுடைய சிறப்புகள்: பெரும்பாலான திரவங்கள் மற்றும் வாயுக்களின் பண்புகளை விவரிக்கிறது ஜான் டால்டன் அணுக்கொள்கை. அடுத்ததாக மிக முக்கியமான கேள்வி, இது ஏற்கனவே என்எம்எம்எஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வேதிச்சேர்க்கை விதி மற்றும் பொருண்மை அழிவின்மை விதியை விளக்குவது எந்த அணுக்கொள்கைனா ஜான் டால்டன் அணுக்கொள்கை. வேதிச்சேர்க்கை விதி மற்றும் பொருண்மை அழிவின்மை விதியை விளக்குகிறது. தனிமங்களின் மூலக்கூறு மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கூறுகிறது ஜான் டால்டன் அணுக்கொள்கை. இதனுடைய குறைகள்: நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்களை பற்றி விளக்கவில்லை. பருப்பொருள்களின் பல பண்புகளை பற்றி விளக்கவில்லை. அடுத்ததாக தாம்சனின் அணுக்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1904 பிளம் புட்டிங் அணுமாதிரி, தர்பூசணி பழ அணுமாதிரி, பிளம் புட்டிங் அணுமாதிரி அல்லது தர்பூசணி பழ அணுமாதிரி என்று அழைக்கப்படுகிறது. இவர் தர்பூசணி பழத்துடன் அணுவை ஒப்பிட்டார். தர்பூசணி பழத்தில் உள்ள சிவப்பு பகுதி நேர் மின்னூட்டம் என்று கூறினார். அதில் உள்ள விதைகள் எதிர் மின்னூட்டம் என்று கூறினார். எதிர் மின்னூட்டங்களை எலக்ட்ரான் என அழைத்தார். முக்கியமான ஒரு கேள்வி, எதிர் மின்னூட்டங்களை எலக்ட்ரான்கள் என அழைத்தவர் ஜே தாம்சன். நேர் மின்னூட்டம் மற்றும் எதிர் மின்னூட்டம் சம எண்ணிக்கையில் உள்ளது எங்க அணுவில். அப்போ அணுவிற்கு மின்சுமை இல்லை, ஏனென்றால் நேர் மின்னூட்டமும் எதிர் மின்னூட்டமும் சமம். எனவே அணுவானது நடுநிலைத்தன்மை கொண்டது. இக்கொள்கையை வெளியிட்டதற்கு 1906 நோபல் பரிசு பெற்றார் ஜே தாம்சன். அடுத்ததாக ரூதர்போர்டின் அணுக்கொள்கை 1911 வெளியிட்டார். இவரின் அணுக்கொள்கை அணுக்கருவை பற்றியது. ஆல்பா கதிர் மற்றும் தங்கத்தகடு மூலம் சோதனை செய்தார். ஆல்பா கதிர் என்பது நேர் மின்னூட்டம் கொண்டது. அது ஆல்பா கதிரை நம்ம எப்படி அழைக்கலாம்னா ஹீலியம் அணுன்னு கூட அழைக்கலாம். இவருடைய ஆய்வின்படி அணுவின் பெரும்பகுதி வெற்றிடம். அணுவின் மையப்பகுதி நேர்மின் தன்மை கொண்டது. அதாவது அணுவினுடைய மையப்பகுதிக்கு மற்றொரு பெயர் அணுக்கரு. அணுவின் அளவை காட்டிலும் அணுக்கருவினுடைய அளவு மிக மிகச் சிறியது. எலக்ட்ரான்கள் அணுக்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது என்று கூறினார். அணுவின் பெரும்பான்மையான நிறை மையத்தில் உள்ளது என்று கூறியவர் ரூதர்போர்ட். அடுத்ததாக போரின் அணுக்கொள்கை 1913 வெளியிடப்பட்டது. இவரின் அணுக்கொள்கை ஆற்றல் மட்டங்கள் பற்றியது. அடுத்த அணுக்கொள்கை ஷ்ரோடிங்கர் அணுக்கொள்கை 1926 வெளியிடப்பட்டது.
இவரின் அணுக்கொள்கை எலக்ட்ரான்கள் கூட்டங்கள் மாதிரி பற்றியது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.